அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் தொடர் போதனைகளாக தியானிக்கிறோம். இந்த ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகி வாழுகிற ஒரு உலகத்தில் எப்படி ஆண்டவரோடு நம்ம நெருங்கி வாழ வேண்டும் என்பதை பற்றி தியானிக்கிறோம். ஏனோக்கு விழுந்து போன ஒரு உலகத்தில் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவராக, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராக அவர் இருந்தார். அவரை போல எப்படி நாம் தேவனோடு சஞ்சரிப்பது, அதில் நம்ம முக்கியமாக கடந்த வாரங்களில் பல காரியங்களை படித்தோம். தேவனோடு நடப்பது, அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதை பழக்கமாக கொள்வது, அதை தான் படித்தோம். அதில் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ், பழக்கமாக கொள்ளுவது அப்படி என்கிற பல காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவரோடு கூட அவரை தியானிப்பது, அவருடைய சமூகத்தில் நம்ம நேரங்களை செலவு செய்வது, இப்படி நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி அதை விட ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காரியமும் கூட. அது என்னென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக அவர் நடத்துகின்ற எவ்வழியிலும் அவருடன் சேர்ந்து நடப்பது. இன்றைக்கி புது தலைப்பாக இதை தான் படிக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம், ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து நடக்கணும்னா அவரோடு ஒரு தொடர்ந்த ஒரு சேர்ந்து உறவாடுவதற்கான ஒரு தொடர் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், இன்றையிலிருந்து நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, அவரோடு நம்ம சேர்ந்து நடக்கணும்னு சொன்னால் அவர் நடத்துகிற எந்த வழியிலும் நடக்கணும். அவர் மேலே ஏற சொன்னால் மேலே ஏறணும், கீழே இறங்க சொன்னால் கீழே இறங்கணும். அவர் ஆழத்திலும் நம்மளை நடத்தி கொண்டு செல்வார், மலைகள் மேலேயும் நம்மை ஏற்றி நடத்தி கொண்டு செல்வார், வனாந்திரத்திலும் நடத்துவார், வளமான பகுதியிலும் நம்மை நடத்துவார். அது அவர் விருப்பம். அவர் எப்படி நடத்துகிறாரோ அவர் நடத்துகிறதற்கு நம்ம அவருடைய நடத்துதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, ஆண்டவருடைய மகனாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் கர்த்தர் வனாந்திரத்தில் கூட நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து நடத்தி கொண்டு வந்தார், சேலஞ்சஸ், சவால்கள் நிறைந்த ஒரு பகுதிகளுக்கு ஆண்டவர் அவர்கள் நடத்தினார். எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், கொள்ளிவாய் சர்வங்கள் இருக்கும், தேள்கள் இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மேல் விசுவாசம் வைத்து எல்லாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்ந்து வாழுங்கள். அப்போ எப்படி வேணால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை நடத்துவார். எந்த வழியிலும் அவர் நடத்துவார். அவருக்கு தெரியும் எப்போ நம்மளை எப்படி நடத்தணும்னு, எங்கே நடத்தணும்னு சொல்லி. ஆனால் எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் எந்த வழியில் நடத்தினாலும் அந்த வழியில் அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பிரயாணம் பண்ணுங்கள். அவரோடு கூட உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, நகர்த்தி செல்லுங்கள். பதறாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். எல்லாம் கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணுவார். தீமையாக இருக்கிறோம், சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தா ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு நம்ம நினைப்போம். அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான். நான் உபத்திரப்பட்டது நல்லது, தாவீது சொல்லுகிறார், அதனால் உடைய பிரமாணங்கள் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். அப்போ ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே ஓசியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் நிறைவு செய்த பிற்பாடு ஒரு அற்புதமான வார்த்தையின் மூலம் அந்த புத்தகத்தை அவர் முடிக்கிறார். அதான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9 படிங்க. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இந்த வார்த்தையே போதும். இப்போ நான் சொன்ன முழு சத்தியமும் இதுக்குள்ளதான் இருக்கு. அதாவது ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் சில நேரத்தில் நல்லவர், சில நேரத்தில் கெட்டவராக கிடையாது. God is good all the time. கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தர் நல்லவர் என்ற. நீங்க என்ன சொல்லணும்,
எப்பொழுதும் சொல்லணும். கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். God is good all the time. ஆனால் நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம், சில நேரத்தில் கர்த்தர் நல்லது செய்கிறாரு, சில நேரத்தில் கர்த்தர் தீமை செய்கிறாரு, சில நேரத்தில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு, சில நேரத்தில் கெட்டவராக இருக்கிறார் மாதிரி நம்ம மைண்டில் ஒரு தோற்றம் உருவாகுது. அப்போது தீர்க்கதரிசியாகிய ஓசியாவின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். ஏன்னா ரொம்ப நல்ல தேவன், இவங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஒரு கணவன் தன் மனைவியை நேசிப்பது போல நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை டைவர்ஸே பண்ண மாட்டேன்றார். இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் என்ன சொல்றான், எதனா சூழ்நிலை வந்தால் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்றான். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை தேர்ந்து கொண்டேன்னு இங்கே தான் சொல்றார். நித்திய விவாகம்னு சொன்னால் உன் கையை பிடிச்ச நாளில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு வர வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் நம்ம தான் என்ன நினைக்கிறோம், நான் இப்படிலாம் நம்மளை நடத்துகிறாரு, இப்படிலாம் நம்ம சூழ்நிலைகள் இருக்கிறதே அப்படி என்று பதறுகிறோம், பயப்படுகிறோம். இந்த வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக நிறைய பேசுகிறார். நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறார். நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் தப்பு பண்ணதுனால உங்கள் மேலே நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நியாயத்தீர்ப்பு நல்லதா கெட்டதா? தப்பு பண்ணவங்களுக்கு கெட்டது, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நல்லது. அவர் நல்லவர், அவர் நல்லது தான் செய்வார். அவர் எதை பண்ணாலும் ஒரு பர்பஸ் இருக்கும். அவர் புடமிட்டால் நான் பொன்னாய் விளங்குவேன். அவர் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது என்னுடைய நன்மைக்கென்று அனுமதிக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி மூலமா நிறைய பேசுறாரு. இடையில என்ன சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க எங்க வந்து நீங்க என் ஜனம் இல்லைன்னு நான் சொன்னனோ அந்த இடத்துல நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். எப்போ? மனம் திரும்பும் போது. அப்போ உனக்கு சில பிரச்சனைகள் வரப்போகிறது, போராட்டங்கள் வரப்போகிறது. ஆனால் இதெல்லாம் நான் ஒரு காரணத்தோடு தான் அனுமதிக்கிறேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த தீர்க்கதரிசி புஸ்தகம் பியூட்டிஃபுல்லான புஸ்தகம். இது 1லிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்த பிற்பாடு 8ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்த பிற்பாடு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எவன் ஞானம் உள்ளவனோ இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யாருன்னு கேட்கிறார். இந்த புரிதா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் பார், நல்லதும் சொல்லியிருக்கிறேன், நீ தப்பு பண்ணதுனால சில பிரச்சனைகள் உனக்கு வரப்போதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் உன்னை அந்த பிரச்சனையின் மத்தியில் கைவிட மாட்டேன்னு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். தப்பு பண்ணா நான் கண்டிப்பா விசாரிப்பேன் எல்லாம் சொல்றாரு. இந்த சைடும் சொல்றாரு, பாசிட்டிவும் சொல்றாரு, நெகட்டிவும் சொல்றாரு. ஆனா நம்ம தான் ரொம்ப ஞானமா நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவன் ஞானம் உள்ளவன், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? Who is wise? Who is wise? And he shall understand these things அப்படின்றார். இதை புரிஞ்சு கொள்வான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷம் இந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டீங்கல்ல? ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் எவ்வளோ குறும்பெல்லாம் பண்ணி அவருக்கு இடையூறை கொடுத்து அவரை வேதனைப்படுத்தி வாழ்ந்தோம்ல, அப்போ கூட நம்ம மேலே அவர் கிருபையாக இருந்து நம்மளை நிதானமாய் அவர் நடத்தினார். நம்மளை ரொம்ப அழகாக நடத்தினார். வேகமாக வனைஞ்சா உடஞ்சிருவோன்னு சொல்லி பக்குவமாக வனைஞ்சார். இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து வருகிறார். ஒவ்வொன்றையும் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் புரிய வைத்து நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மெச்சூரான பிறகு சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து இப்படி தான் நடக்கணும், ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க, சாட்சியாக வாழணும், உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ செய்யலைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், மிலாற்றினால் தண்டிப்பேன், உன்னை விட்டுற மாட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். அப்போது அவர் தண்டித்தாலும் அவர் ஆசீர்வதித்தாலும் எல்லாமே நன்மைக்காகத்தான். அதான் சொல்கிறார், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார். இன்னும் சொல்ல போனால் புத்தி இருந்தால் உனக்கு இது புரியும், ஞானம் இருந்தால் இது உனக்கு விளங்கும். சொல்கிறாரு, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? செம்மையானது. இது ஆங்கிலத்தில் வருகிறது, ஃபார் த வே ஆஃப் த லார்ட் ஆர் ரைட். ரைட், அவர் எப்பவுமே ரைட்டு, நம்ம எப்பயாவது ரைட்டு. அவர் எப்பவுமே ரைட்டு. அவர் எதை பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவார். அவர் சரியானதை செய்கிறவர். நம்ம
ரொம்ப சில நேரங்களில் ரொம்ப நமக்கு காது வழியாக பொங்கி வரும் அபிஷேகம், அப்போ ரைட்டு. அப்புறம் மீதி நேரத்தில் ஃபுல்லாக உலகமயமாக்கப்பட்ட எண்ணம், உலகமயமாக்கப்பட்ட சிந்தை, அவரை தேடணும் நாடணுன்ற உணர்வே அற்று போய் விடுவோம். குறிப்பாக நல்லா இருக்கும்போது அவரை மறந்துடுவோம், கஷ்டம் வரும்போது அவரை தேடுவோம், கண்ணீரோடு தேடுவோம். ஆனால் அவர் நல்லவர், he always right. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? செம்மையானது. அவர் செம்மையான தேவன், அவர் செம்மையான வழியிலே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். சொல்றாரு, நீதிமான்களும் அவைகளில் என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. அவங்க புரியாமலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏதோ ஆண்டவர் செய்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல கற்றுக்கொள்வது தான் அவசியமா ஒழிய நான் ஆண்டவரை குறை சொல்கிறது அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நான் ஐ ஹாவ் டு பி எ வைஸ், ஞானம் உள்ளவனாக இருக்கணும், புத்தி உள்ளவனாக இருக்கணும், புரிந்து கொள்ளணும். அப்போது பல சூழ்நிலைகளில் தாவீது பல போராட்டங்களை சந்தித்தார். நல்லா ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார். தப்பு பண்ணும்போது ஆண்டவர் அடித்தார், திருத்தினார், எல்லாம் டிசிப்ளின் பண்ணார். அப்போ புரிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறாரு? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அனுமதித்தார்? ஏன் இது நடக்கிறது? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. யாருக்கு புரியும்? ஞானம் உள்ளவர்களுக்கு புரியும். யாருக்கு விளங்கும்? புத்தி உள்ளவர்களுக்கு விளங்கும். அப்போ நீதிமான்கள் அப்படியே அமைதியாக போவாங்க. ஆண்டவர் நடத்துகிற வழியில் அவங்களுக்கு தெரியும், உணர்ந்து கொள்வார்கள். நீங்களும் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீர்களானால் சில நேரங்களிலே அவர் நம்மை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்துவார். இறைமையா சொல்றாருல, அவர் என்ன வெளிச்சத்தில் அல்ல இருட்டில் நடத்தினாரு. எத்தனை பேர் இருட்டில் நடந்து வருகிற அனுபவம் இருக்குது உங்களுக்கு? ஐயோ, நான் பயங்கரமான இருட்டெலாம் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்றுங்க, அவர் இருக்கிறேங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். Even though if I walk in the valley of shadow of death, I shall not fear. The Lord is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கலாம், சத்துருக்கள் எனக்கு எதிராக நிற்கலாம், ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன். நீதிமான்களோ அவைகளில் நடப்பார்கள். கர்த்தர் நடத்துகிற விதத்தில் அவர் என்னை எந்த நடத்தினாலும் எங்க நடத்தினாலும் நடத்தட்டும். நீதிமான்களோ அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ, இந்த அறவேக்காடு இருக்குது பாருங்க, அது எப்பவுமே ததும்பும் இல்லை? சிலதெல்லாம் அறவேக்காடு அப்படியே இடரும். ஆண்டவர் மேலே அப்படியே ஒரு கசப்பு வந்துடும். ஆண்டவரை பார்த்து என்ன இப்படிலாம் நடக்குது, உடனே முறுமுறுப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடருவார்கள், நீதிமான்களோ அவைகளில் நடப்பார்கள். அப்போ தேவன் தம்முடைய ஞானத்தினாலே அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தும் போது நாம புரிந்து கொள்ளணும். நீங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை நீங்க விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பை விட்டுவிடக்கூடாது. அவர் நல்லவர். நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல பிதாவே. இயேசு சொன்ன மாதிரி சொல்லணும், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், இடரவே கூடாது. கர்த்தருடைய வழிகள் ஆல்வேஸ் ரைட். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானவைகள். பாதகரோ அவைகளில் இடறுவார்கள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். எப்படி நடப்பாங்க? விசுவாசத்தோடு நடப்பாங்க. எல்லாம் அவர் கரெக்ட். அவர் என்ன பண்ணாலும் அவர் அவரை குறையே சொல்ல முடியாதுங்க. அவர் கரெக்டாக நடத்துவார். அற்புதமாக என்ன பண்ணுவார்? நடத்துவார். சில காலங்களிலே அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், தம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவார், தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். சில காலங்களில் தம்முடைய நியாயங்களை வெளிப்படுத்துவார். சில காலங்களில் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார், இரக்கத்தை வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் அவருடைய நீதியை வெளிப்படுத்துவார், அவருடைய நியாயங்களை வெளிப்படுத்துவார். அவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவர் நம்மளை செம்மையான வழியில் நடத்துகிறவர். அதுதான் மெயின். அப்போ நம்மளை அவர் இரக்கத்தின் பாதையில் நடத்தும் போது,
கிருபையின் வழியில நடத்தும் போது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வழியில நடத்தும் போது நல்லா ஜாலியா இருப்போம், சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம். நெருக்கமான வழியில நடத்தும் போது மூஞ்சி சொருங்கும், கண்ணீர் விடுவோம், கதறுவோம், அழுவோம். ஆனா எங்க நடத்தினாலும் அமைதியா இருங்க. யோபு மாதிரி வாயை திறக்காதீங்க. நீங்க யோபுடைய மனைவி மாதிரி என்ன பண்ண, அவசரப்பட்டு வாயை திறந்துடாதீங்க, அமைதியா இருங்க. யோபு ஒன்னே ஒன்று தான் பண்ணார் எல்லா சூழ்நிலையிலும். அவர் எழுந்திருந்து கர்த்தரை என்ன பண்ணாராம்? துதித்தார். அவருடைய சித்தத்துக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை என்ன பண்ணுகிறார்? அர்ப்பணிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போறேன், அங்க எனக்கு பிரச்சனைகளும் அடிகளும் கட்டுகளும் காத்திருக்கிறது. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, எல்லா இடத்துலையும் இது வேற தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்களே, அதனால நான் விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொல்லி ஓடல. இவர்கள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையுமாக எண்ணேன், என் ஓட்டத்தை முடிக்கவும் அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் என்ன பண்ணணும்? அவருடைய பாதையில நடக்கணும். சில நேரங்களில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், சில நேரங்களில் அவர் நீதியை வெளிப்படுத்துவார், சில நேரங்களில் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார், சில நேரங்களிலே அவருடைய நியாயங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஆமென் இல்லையோ? ஹல்லேலூயா. அப்போ மகிமை வெளிப்படுத்தும் போது புன்னகையோடும், நீதி நியாயங்களை வெளிப்படுத்தும் போது அழுகையோடும் இல்லை. எப்படி போனோம்? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எப்படி வாழ்க்கையில மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபுடைய ஸ்டேட்மெண்ட். என்ன நம்பிக்கையா இருப்பேன்? அவர் எது பண்ணாலும் நன்மைக்கு தான் பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி, அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவர் நடத்துகிற பாதையில் பதறாமல், கலங்காமல், குழப்பமடையாமல் அப்படியே அமைதியாக நம்ம நடந்து போகும்போது அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், தமது மகிமையை வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் வனாந்திரத்தில் தான் வழிநடத்தினார். ஆனால் இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா முகம் சரியில்லை. என்ன இப்படி இருக்குது சூழ்நிலை? என்ன ஒரு தண்ணி கூட கிடைக்கலைங்க, தண்ணி இல்லைன்னு தண்ணி கூட கிடைக்கலைங்க, அப்படி முறுமுறுக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். மோசேயை பார்த்து சொன்னார், அந்த கண்மலையை அடினார். கண்மலையை அடித்த உடனே தண்ணி வந்தது. குடிக்கும்போது ஆரவாரம் பண்ணுச்சுங்க. ஓ தண்ணி, நல்ல தண்ணி, சூப்பர் தண்ணின்னு. கொஞ்சம் தூரம் போன உடனே பசி எடுத்துக்குச்சு. சாப்பாடு எங்கன்னு புலம்புதுங்க. இடறுகிறார்கள். யாருமே கர்த்தர் போஷிப்பார் நம்பல, கர்த்தர் நடத்துவார் நம்பல, இடர்றாங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளி அவர்களை போஷித்தார். நடக்கிறது என்னமோ வனாந்திரம் தான், ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். கொஞ்சம் தூரம் போன உடனே ஜனங்களுக்கு இன்னொரு இடத்துல தண்ணி தாகம் வந்துருச்சு. அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது, அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த இடம் பேர் மாறா. இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சு? ஆண்டவருக்கு நன்றிலாம் சொல்லலை, நன்றி கெட்ட ஜனம். தண்ணி கிடைச்சவொன்னே கப்புன்னு போய் வாய வச்சுதுங்க. என்ன சொல்லியிருக்கணும்? தண்ணியை பார்த்தோன்னே, பா ஏற்ற நேரத்தில் தண்ணியை காமிச்சு ஆண்டவரே நன்றின்னு சொல்லணும். எடுத்த உடனே வாய வச்சா தண்ணி கசகுது, உடனே முறுமுறுக்குது. என்ன இந்த தண்ணி கசகுது, இப்படி இருக்குது. மோசே மட்டும்தான் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் என்னும் அவனுக்கு தெரியும். மோசே ஞானம் உள்ளவராய், புத்தி உள்ளவராய் அவர் நடந்து கொண்டார். எவன் ஞானவானோ அவன் இவைகளை சிந்திக்க கடவன். யார் ஃபோன் மாது? தயவுசெய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கம்மா, ரொம்ப இடரலாக இருக்குது. நான் பல முறை சொல்கிறேன், சர்ச்சில் ஃபோன் சத்தம் கேட்கக்கூடாது. தயவுசெய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு அந்த ஃபோனை கொண்டு வராதிங்க ப்ளீஸ். ஆவியானவரை நீங்கள் ரொம்ப துக்கப்படுத்துறீங்க. ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஒரு பெரிய இடரலாக அது இருக்குது எனக்கு. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தண்ணியை வாயில் வச்ச உடனே கசகுது. மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். மோசே தேவனை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் சொல்யூஷன் அங்கேயே வச்சிருக்காரு. அங்கே ஒரு மரம் இருந்தது, வெட்டி தண்ணியில் போடுனார். தண்ணியில் போட்ட உடனே தண்ணி அப்படியே இனிமையாக மாறிவிடுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க,
மாறாவின் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். ஒன்றும் தெரியலன்னா அமைதியாரு. என்னை ஏன் ஆண்டவர் இந்த வழியில் நடத்துறாரு? அந்த வழி தான் சிறப்பான வழி. அங்கே தான் நீ ட்ரெயின் ஆக முடியும், அங்கே தான் நீ விசுவாசத்தை கற்றுக்க முடியும், அங்கே தான் நீ பரிசுத்தத்தை கற்றுக்க முடியும், அங்கே தான் ஆண்டவருடைய பிள்ளையா நீ உருவாக்கப்பட முடியும். அப்போ இந்த ஜனங்கள் சூழ்நிலையை தான் பார்த்துச்ச ஒழிய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு இடத்துல வந்த உடனே 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது. அவ்வளோதான் ஆரவாரம் பண்ணுது, பாடுது, சந்தோஷப்படுது. ஒன்றும் இல்லைன்னா மூஞ்சி முகம் மாறுது. நான் சொல்கிறேன் பாருங்க, 70 பேரிச்ச மரங்கள் இருந்தாலும் 12 நீரூற்றுகள் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நல்லவர். எப்படிப்பட்டவர் கர்த்தர்? நம்முடைய தேவன் செமையான தேவன். அவர் செமையான வழியில் நம்ம நடத்துவார். அற்புதமானவர். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள், ஒரு நாளும் மனம் உடைந்து போகாதீர்கள். தேவனோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நடத்துகின்ற வழி எப்படிப்பட்ட வழியானாலும், பாடுறல, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். வெறும் பாட்டு மட்டும்தான். ஆனால் சூழ்நிலை வரும்போது முகமெல்லாம் மாறுது, கசந்து போகிறோம், வேதனை அடைகிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும், ஆசீர்வாதமான காலங்களிலும் சோதனையின் காலங்களிலும் அவர் நடத்துகிற விதத்தில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அமைதியாக அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு அவரோடு கூட நாங்கள் நடப்பது தான் தேவனோடு நடப்பதற்கான அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவனோடு நடக்கணும்னா அவர் நம்மை நடத்துகிற வழியில் என்ன பண்ணணும்? அவரோடு கூட சேர்ந்து நடக்கணும். இதுதான் நம்முடைய கடமை, இதுதான் நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை எப்படிலாம் நடத்துவார்? எல்லா விதங்களிலும் நடத்துவார். எசேக்கியேலின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஒரு அற்புதமான ஒரு காரியம். 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. ஆவியானவர் உன்னை நடத்துகிற எந்த இடத்துக்கும் நீ நட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உன்னை எப்படி நடத்துகிறாரோ, எந்த இடத்துல நடத்தினாலோ அங்கே நீ போ. ஆவியானவர் நடத்தும் பொழுது அங்கே ஒரு செம்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆவி போக வேண்டும் என்று செல்லுகின்ற, ஆவி போக வேண்டும் என்ற இந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அட்டாச்ட், அது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாமும் ஆவியானவரும் இணைந்திருக்கணும். அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நடத்தட்டும். அப்போ நம்ம எப்பொழுதும் அவருடைய நடத்துதலை கவனிக்கணும். கர்த்தர் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? தவறான வழியில் நடத்த மாட்டார், செம்மையான வழியில் நடத்துவார். பாதகர்கள் அவைகளில் என்ன பண்ணுவாங்க? இடறி விழுவார்கள். ஞானவான்களோ அவைகளில் என்ன பண்ணுவாங்க? நடப்பார்கள். ஸோ சங்கீதம் 28:5, சங்கீதம் 28:5, சங்கீதம் 28:5. அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் அவங்களுடைய மிஸ்டேக்கு. கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால். அப்போ கர்த்தருடைய செயல்கள், அவருடைய கரத்தின் கிரியைகளை கவனிக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது கவனிக்கணும். சில பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. அது ஏன் நடக்குதுன்னு தெரியல, அது ஏன் அப்படின்ற உணர்வதில்லை. பாட்டு மட்டும்தான் பாடுறோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆனால் நடந்த பிறகு முகமே மாறிடுகிறது.
கர்த்தருடைய செய்கைகளை கவனியுங்கள். நெருக்கங்கள் தான் இருக்கும், கடினமான சூழ்நிலைகளாக தான் இருக்கும். ஒரு நாளும் இடராதீங்க. சீசர்களோடு கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எல்லாம் அந்த கடல்ல எக்ஸ்பர்ட், ரொம்ப திறமையானவங்க. இயேசுவும் அந்த படகில் இருந்தார். ஆண்டவர் தான் அவர்களை நடத்தி செல்லுகிறார். அக்கறைக்கு போவோம், கிளம்பி போயிட்டாங்க. அது வரைக்கும் எல்லாம் அமைதியாக தான் இருந்தது, எல்லாம் சூழ்நிலையெல்லாம் சுமூகமாக இருந்தது. ஆனால் அந்த படகு நடுக்கடலில் வந்த பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சில நேரங்களில் நம்ம சில சூழ்நிலைகளில் வரும்போது பாருங்கள், நம்ம நினச்சின்னுப்போம் எல்லாம் சுமூகமாக போகுதுன்னு, திடீர்னு ஒரு சூறாவளி ஆரம்பிக்கும், திடீரென்று ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த படகுல தான் இருந்தார். சீசர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை எழுப்பலை, ஆண்டவரை கூப்பிடலை. அவங்க திறமையை பயன்படுத்துகிறாங்க. எப்படி ஆகலும் அந்த படகை என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்திடலாம், வசப்படுத்திடலாம், அது சரியாயிடும், சூழ்நிலை மாறிடும் முயற்சி பண்ணுறாங்க. மாறுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துடுறாங்க, நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. அப்போ இயேசுவை எழுப்புறாங்க, போதகரே, ஆண்டவரே எழுந்திருங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு? அதட்டினார். பெரிய அமைதல் உண்டாயிற்று. உடனே ஆண்டவர் அமைதல் உண்டான சீசர்களை பார்க்கிறார். பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும், அவர் உங்களை நடத்தணும், அவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமானால் நீங்க பதற மாட்டீர்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அப்போ அவரோடு கூட உறவு வைத்திருக்கிறவர்கள், அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள், அவரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிறவர்கள், அப்படியே ஒரு சூழ்நிலை இக்கட்டான நிலை வரும்போது கூட பதற மாட்டாங்க. அவரோடு கூட அவர்கள் நடப்பார்கள். அவரோடு என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க. ஆவியானவர் நடத்துகிற எந்த இடத்துக்கும் அவர்களும் என்ன பண்ணுவாங்க? போவார்கள். நீங்க ஞானவான்களாயிருந்தால் இவைகளை உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை கவனியுங்கள். கவனிக்கலைன்னா பிரச்சனை தான் வரும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவர் கரத்தின் கிரிகைகளையும் கவனியாதபடியா. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கடந்து போகும்போது just listen and watch out what God is doing in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். உங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் இருக்குமானால் அதையும் கவனியுங்கள். இது நன்மைக்காக தான் நடக்கிறது என்று நினையுங்கள். அவர் எதை அனுமதித்தாலும் நன்மைக்கே. ஆமென். நான் ஆமெனே வரமாட்டேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் அவரை நம்ம அற்புதமாய் நடத்துவார். நம்ம தான் சில காரியங்களை கவனிக்கணும், யோசிக்கணும், சரியில்லாத சரிப்படுத்திக்கணும். எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். எதை தூக்கி விசிறி அடிக்கணுமோ அதை தூக்கி போட்டுருங்க. எதை தூக்கி வேணான்னு அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நினைவுக்கு போக சொன்ன தர்சிசுக்கு போகிறான். அந்த கப்பல் மாலுமி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, அவங்கவுங்க கடவுளை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஆனா உண்மையான கடவுளை வணங்குற யோனா என்ன பண்றாரு? நல்லா படுத்து தூங்குறாரு. அந்த கப்பலை வசப்படுத்தும்படி, படகுல இருக்கிற பாரத்தை குறைக்கும்படி, படகு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா சரக்குகளையும் எடுத்து வெளியே எறிகிறாங்க. எதை எரியணுமோ அதை எரியலை. கடைசியா நம்மால பார்த்துட்டாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, என்னை தூக்கி போட்டுருங்க, மெயின் காரணம் நான் தான். உங்க சுயத்தை தூக்கி போடுங்க, உங்க சுயநலங்களை தூக்கி போடுங்க, உங்க செல்ஃபிஷ் மைண்ட் மென்டாலிட்டியை தூக்கி போடுங்க. எப்ப பாரு உங்களை பிரியப்படுத்துறதுக்காகவே காரியங்களை செய்றீங்களே. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக வாழ்வதற்கு எதை தூக்கி வீச வேண்டுமோ அதை தூக்கி வீசுங்கள். அப்பொழுது எல்லாம் சரியாய் மாறிவிடும். பாதகரோ இடறுவார்கள், நீதிமான்களோ கவனிப்பார்கள், உணர்வார்கள், சரிப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தர் செம்மையான வழியில் அவர்களை நடத்துவார். அவர் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. ஒருபோது அவருடைய பிள்ளைகளை
அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்? கால்கள் தள்ளாட விட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை கால்கள் தள்ளாட என்ன பண்ண மாட்டார்? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நடத்துகிற எந்த வழியிலும் நம்ம நடக்கிறதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். 7 காரியங்கள் இன்னைக்கு சொல்ல போகிறோம். 7 காரியங்கள். ஒவ்வொரு காரியங்களாக நம்ம தியானிக்க போகிறோம். டைம் இருக்கிற வரைக்கும் எத்தனை காரியங்களை பார்க்க போகிறோமோ அத்தனை காரியங்களை பார்ப்போம். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள். எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? கவனியுங்கள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரத்தை என்ன பண்ணுங்க? நோட்டீஸ் hand of God in everything. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை என்ன பண்ணுங்க? பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் வந்து நம்மளை கரம் பிடிச்சிருக்கிறார். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நீங்கள் குழந்தைங்களை பாருங்களேன், யாரையாவது பார்த்து பயப்படும். ஆனால் அப்பா கை பிடிச்சின்னு தான் கூப்பிட்டு போவார். அப்பா கையை இழுக்கும் பயந்துக்கணும். அப்பா சொல்லுவார், நான் இருக்கிற என்ன பண்ணாத சொல்லுங்க. பயப்படாதன்னா கூட அது பயப்படும். ஐயோ அப்பா 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 அவனு பின்னாடி வந்து அப்படி நிற்கும். ஏன்னா அதுக்கு என்னன்னா, எனக்கே பயமாகாது, எங்கள் அப்பா பயந்துருவார்னு நினைக்கும். அப்பா யாரு சொல்லுங்க? அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவர். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் கரம் உங்களை பிடித்திருக்கிறது. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. என்ன அருமையான வரிகள் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை பற்றி இருக்கிறதா? பார்க்க வேண்டியது யாரு? எதிரியே இல்லை. பார்க்க வேண்டியது எது? சூழ்நிலைகளை அல்ல. பார்க்க வேண்டியது உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பது அல்ல. பார்க்க வேண்டியது உங்களை கரம் பற்றி இருக்கிற கர்த்தருடைய கையை பாருங்கள். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் எம்மேலங்க. பாட்டு மட்டும்தான். கடுகளவும் பயம் இல்லைங்க. பயம் வரும்போது கேளுங்க, யார் கரம் உங்க பக்கத்தில் இருக்குன்னு. அப்போ முதல்ல வாட்ச் அவுட் காட்ஸ் ஹேண்ட். கர்த்தருடைய கரம் உங்களை பற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ? ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓங்கிய புயம். ஓங்கி, அவர் கை ஓங்கியே இருக்குது எப்பவுமே. நல்லா புரிஞ்சுங்க. என் பிள்ளைங்க மேலே யாருன்னா கையை வச்சான், ஒரே அடி. ஓங்கிய புயம் அப்படின்னா அர்த்தம், இஸ் ரெடி டு டூ, இஸ் ரெடி டு மூவ், இஸ் ரெடி டு டூ கிரேட் திங்ஸ் ஃபார் யூ. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய. சில நேரத்தில் அந்த ஓங்கிய கரத்தில் நம்ம கொஞ்சம் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது இல்லை? அது அவருக்கு நமக்கும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சேட்டை பண்ணுவோம் பாருங்க, ரொம்ப குறும்புதனம் பண்ணுவோம் பாருங்க. அப்போது நம்மளை எப்படி அவர் தட்டுறாரு? மெல்லமாக தட்டுறாரு. சத்துரு எப்படி தட்டுவார்? ஓங்கி தட்டுவார். ஓங்கிய புயம். கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ, கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். சங்கீதம் 28:5. சங்கீதம் 28:5 படிங்க. அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவருடைய கரத்தின் கிரியையும். நல்லா கவனிங்க. வாட்ச் அவுட் காட்ஸ் ஹேண்ட். அவருடைய செய்கை, அவருடைய கரத்தின் கிரிகை. அவர் கிரிகை செய்கிறார். அவர் கை நம்ம என்ன பண்ணும்? பற்றி இருக்கிறது. அவருடைய கை நம்மை தாங்குகிறது. அவருடைய கரம் நம்மை ஆதரிக்கிறது. யாருடைய கையை நோக்கி பார்க்குறீங்க? வேலைக்காரர்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியினுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, எங்களுடைய கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய கரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய கை உங்களை என்ன பண்ணும்? ஆதரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கை உங்களை ஆதரிக்கும். கர்த்தருடைய கை உங்களை போஷிக்கும். கர்த்தருடைய கை உங்களை பற்றி நடத்தும். முதலாவது
தேவனோடு நம்ம நடக்கணும் அப்படின்னா அவர் கையை தான் பார்க்கணும். அவருடைய கை எப்படிப்பட்டது? பலத்த கை, பலத்த கரம், ஓங்கிய புயம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை கொண்டு அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்போ அவர் கரத்தை பார்க்கறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா வேலையை நோக்கி பார்க்குறான். வேலை. சில பேர் எதை பார்க்குறாங்க? பர்ஸை அடிக்கடி எடுத்து பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? கூகுள் பேல அடிக்கடி பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட அதை பார்க்குறாங்க, அதை தொழுது கொள்கிறாங்க. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில, நமக்கு அது கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய பானையை பார்க்காத, உன்னுடைய களஞ்சியத்தை பார்க்காத, அதுக்கு தூபம் காட்டாத. நல்லா புரிஞ்சுங்க, பைபிள் கண்டிக்குது ஆயுத பூஜையை. ஆயுத பூஜை பண்ணாதன்றார் ஆண்டவர். நானே படிச்சுட்டு ஆயுத பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறீங்க? பொருளுக்கெல்லாம் பூஜை போட வேண்டியது தானே, நல்லது தானே அது. சில பேர் சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணுறாங்களா, அதுக்காக அது பண்ணணுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், டேய் அதுக்கு பண்ணாதரா, அதை ஆசீர்வதிக்கிற என்ன பாடுறான்றார். நானே ஆச்சரியப்பட்டேன். ஆயுத பூஜை பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் எழுதிக்கிறார். படிங்களேன், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் அவலாக இருக்கிறீங்களே. இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்கிறேன். ஆபகுக் 1 அதிகாரம் 16 வசனம். ஆபகுக் 1 அதிகாரம் 16 வசனம். ஆகையால் அவைகளில் ஒரு கொழுப்புள்ளதும் தன்னுடைய போஜனம் ருசிகரம் உள்ளதுமாய் ஆயிற்று என்று சொல்லி என்ன பண்றானா? வலைக்கு பலியிடுறான். எவ்வளவு பேர் தெரியுமா வலைக்கு பலியிடுறான்? அதான் ஆயுத பூஜை, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆளுங்க தான் பண்றான். ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன பண்றானா? தன் வலைக்கு பலி செலுத்தி தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். காட்டுறானா? பரிக்குனா பொருட்களுக்கெல்லாம், எல்லா பரிக்கு பொருட்களுக்கெல்லாம் தூபம் காட்டுறான். டே, அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பாருப்பா, அவர் கையை பாருப்பா. அவர் கரத்தை பார்த்து அவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு கல்லாப்பெட்டிக்கு பூஜை போடுறது. சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எடுத்த உடனே அந்த பெட்டியை போட்டு ஐயோ யோ 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 யோ. அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே என் பண்டக சாலை ஆசீர்வதிங்க, என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, என் கையின் பிரயாசங்களை என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க, என்னுடைய கர்த்தாவே போகையிலும் வருகையில் என்ன ஆசீர்வதிங்க, என் தொழில் ஆசீர்வதிங்க, என்னுடைய பானையும் மாப்பிசைகிறன் தொட்டியும் என்னுடைய களஞ்சியமும் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அதுக்கு பூஜை போட்டுங்கிறாங்க. அதுல நிறைய வரணும் அன்று சொல்றாரு. அது செய்யாதன்றார். எத்தனை பேர் செய்றீங்க? அதை செய்யாதன்றார். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதும் ஆயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆண்டவர் ஆதங்கத்தோடு சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய கையை பார்க்கறது இல்லை, ஆசீர்வதிக்கிற அவருடைய கரம் தேவையில்ல. எதை பார்க்கறது? எதுக்கு பூஜை போடுறது? எதுக்கு தூபம் காட்டுறது? கர்த்தருடைய கரத்தை தான் நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய கை நம்மை ஆசீர்வதிக்கிறது. காலையில் எழுந்த உடனே அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஸோ எப்பொழுதும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய பலத்தை கரத்துக்குள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்கள். அது அப்படிதான் நம்ம சொல்லணும். அவருடைய பலத்த கரத்துக்குள், தேவனுடைய செயல்களில் புரிந்து கொண்டு, அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், பிரகாசமா இருந்தாலும், இருள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கா இருந்தாலும்,
பிரகாசமா இருந்தாலும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். அந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்தணும்னு பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த இடத்துல இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துற வைக்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் அங்க பொறுமையா இருங்க. அல்லேலூயா. அவசரமே படாதீங்க. பலத்த கரத்துக்குள் சிலதெல்லாம் அடங்கவே மாட்டேங்குது. அடங்கி இன்னும் சொல்ல போனா அவருடைய சட்டையின் நிழலிலே தங்குங்கள். அவருடைய சட்டையின் கீழே இருங்கள். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவிலே இருங்கள். சர்வ வல்லவருடைய நிழலிலே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இளைப்பாருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய மறைவிலே தங்கிருங்க. சர்வ வல்லவருடைய நிழலிலே இளைப்பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை அற்புதமா நடத்துவார். உங்களை அதிசயமாய் நடத்துவார். சில நேரங்களில் புலம்ப வேண்டியது கூட இருக்கும். தாவீது சொல்லுகிறான், எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் எங்கேயாவது பறந்து போய் நான் தனியா உட்கார்ந்து இருப்பேனே ஆண்டவரே. என்னுடைய ஆத்மாவை வேட்டையாடுற சூழ்நிலை கொண்டு வந்துட்டீங்களே, இப்படி விட்டுட்டீங்களே அப்படி என்கிற ஒரு நிலைக்கு தான் அந்த சூழ்நிலை இருந்தது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் தேவனை அவன் என்ன பண்ணல, விட்டு போல. கர்த்தர் நடத்துகிற அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருந்தான். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தாவீதை அவனுடைய சத்துருவாகிய சத்துரு, அவன் பேர் நல்ல பேர் மறந்துட்டேன், தூஷிக்கிறான். சிமேயி ஈடன் எடுத்து கொடுக்குறான். அவன் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவான்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டு அவன் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. சிமேயும் பயங்கரமா தூசிக்கிறான். பக்கத்தில் இருக்கவனுக்கு செத்த நாய் ராஜாவை தூசிக்குது, வெற்றிலன்னு அவனுக்கு கோவம் வருது. சொல்ற இல்லை விடு விடு, கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறாரு, என்ன பண்றது, அவனை தூசிக்கணும்னு ஆண்டவருக்கு சொல்லிட்டாரோ, தூசிக்கிட்டோம் விடு அப்படின்றான். இன்னைக்கு நிறைய சத்துருக்கள் எழுப்பி நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம மேல சேரை மாற்றி பூசுவார்கள், நம்ம அவமானப்படுத்துற மாதிரி பேசுவார்கள். அப்போ நீங்க பதறாதீங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் உங்களை வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அங்கேயே இருங்க. ரொம்பவும் பதறாதீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, தங்கி இருங்கள். முதல்ல சொல்லுங்க, கவனிங்க, கர்த்தருடைய கையை கவனிங்க. ரெண்டாவது, அந்த இடத்த விட்டு ஓடாதீங்க. ஸ்டே தேர், பி தேர். அங்கேயே இருங்க. ஏதோ வேலை நடக்கணும், அங்கே ஏதோ ஒன்று செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உங்களை கொண்டு வருவார். கர்த்தர் சூழ்நிலை அற்புதமாக மாற்றி அற்புதமாய் உங்களை சூப்பராக என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அது பிரகாசமாக இருந்தாலும் சரி, அது இருளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை எங்கே வைக்கிறாரோ அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்து இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, இருங்கள். அவசரப்பட்டுறாதீங்க. சில வேலையெல்லாம் கஷ்டமாக இருக்கும், இந்த வேலையை விட்டே போயிடலான்னு அவசரப்படாத, ஜோம் பண்ணி இரு. அங்கே தான் உனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, அங்கே தான் கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக மாற்ற போகிறார். சில நேரங்களில் நெருக்கடி வரும், சில நேரங்களில் அபாண்டமான பழிகள் வரும். யோசேப்புக்கு வராத பிரச்சனையா அபாண்டமான பழி. அதன் விளைவு ஜெயிலே போட்டாங்க. ஜெயிலில் போனவனும் புலம்பல, ஜெயிலே இருந்தான் யோசேப்பு. ஐயோ நான் நிரபராதி சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பரவாயில்ல, ஜெயிலே இருந்தான், பொறுமையோடு இருந்தான். தேவன் அங்கே உருவாக்குகிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொண்டு சென்றார். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சிறையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க தான், சிங்காசனம் தான். தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், அவமானப்படுத்துறவர்கள் படுத்தட்டும், கேவலமாய் பேசுறவர்கள் பேசட்டும். ஆனா உங்களுடைய கவனம், உங்களுடைய அந்த கண்காணிப்பு கர்த்தருடைய கரத்தையும் அங்க இருக்கிறது ரொம்ப அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டே தேர். முதல்ல கவனிங்க, அப்புறம் அங்கே இருக்க கொஞ்சம் இருங்க. கர்த்தர் உங்களை அற்புதமா என்ன பண்ணுவாரு, நடத்துவார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரொம்ப அழகான சில வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில், நல்லா புரிஞ்சுங்க, வாழ்வு காலத்தில் என்ன பண்ணு,
நல்ல நன்மை ஆண்டவர் கொடுக்கறத நல்லா சாப்பிட்டு நல்லா ஹாப்பி, பி ஹாப்பி. வாழ்வு காலத்தில் என்ன பண்ணு, வாழ்க்கை என்ன பண்ணு, நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஏன் இது வந்தது, எங்க மிஸ்டேக் ஆச்சு, எங்க நான் சரியில்லை, எங்க நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க என் புத்தியை நான் நம்பினேன். அப்ப எல்லா சூழ்நிலை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்த சூழ்நிலை விட்டு ஓடுன்னு சொல்லல, இருன்னு சொல்றாரு. வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவித்து இரு. தாழ்வு காலத்தில் என்ன பண்ணு, சிந்தனை செய்து கொண்டிரு. ஏன் இப்படி நடந்தது, இந்த சூழ்நிலை எதற்காக, என்னுடைய சூழ்நிலையை நான் உணர்ந்து கொள்வதற்கு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம், ரொம்ப அற்புதமான வசனங்கள். ஏசாயா 22:12-14. ஏசாயா 22:12-14. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டு உடுத்தவும் கட்டளையிட்டார். நல்லா புரிஞ்சுங்க, யார் கட்டளையிட்டதா? சேனைகளின் கர்த்தர். என்ன கட்டளையிட்டாரா? அழவும் புலம்பவும் மொட்டை போடவும் ரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். அடுத்த வசனம் கவனிங்க. நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடைத்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தி ஆவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவிகள் கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நீங்க மறந்து வாழக்கூடாது. எல்லா நேரத்திலும் தேவனை மறந்து வாழ்வது தவறு. நன்மைகள்லாம் இருக்கும்போது நாங்க ஜாலியா இருப்போம்னு சொல்லாத. தயவுசெய்து கொஞ்சம் ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, கர்த்தரை தேடு, கொஞ்சம் உன்னை அர்ப்பணி ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ ஆண்டவர் சொல்றார் ரட்டுடுத்து அப்படின்னா அர்த்தம், உபவாசம் போடு. சூழ்நிலை நல்லா இருக்கும் போது என்ன பண்ணுவோம், நல்லா கொழுத்து சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆகும். பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுவோம், அழுவோம், உபவாசம் போடுவோம். ஆனால் அதை முன்னாடியே பண்ணுங்க. முதலாவது கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களை தம் பக்கம் திரும்ப பண்ணும்போது திரும்புங்கள், அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் சில காரியங்களை நம்ம உணர்த்தும் போது உணர்வடைந்து அவரிடத்தில் திரும்புங்கள், அவரை தேடுங்கள். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், உபவாசத்தை என்ன பண்ணுங்க, கூறுங்கள்னு சொன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் நல்லா இருக்கிறதுனால நான் கடவுளை மறக்க மாட்டேன். சில காலங்கள் கர்த்தரோடு போய் நான் தனித்து இருப்பேன், அவரோடு நான் நேரத்தை செலவழிப்பேன், அவரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அடுத்த மாதம் கோட்டை விட்டுறாதீங்க, எல்லாரும் ஜெபிக்க வாங்க. இட்ஸ் a செலிப்ரேஷன். 1 மணி நேரம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபியுங்கள், உணர்வுபூர்வமாய் ஜெபியுங்கள். ஒரு தீர்மானத்தோடு வாருங்கள், ஒரு உறுதியோடு வாருங்கள். இந்த நாளை நான் என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடவே கூடாது. ஆண்டவரை தேடுங்க. கர்த்தரை தேடும் காலம் ஆயிற்று, கர்த்தரை தேடுற காலம். கர்த்தரை துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். கர்த்தரை தேடும் காலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆராதனை நேரத்தில் எங்கேயும் ஓடாதீங்க, நீங்க வேற அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதீங்க. இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம், இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் நீங்க தீர்மானம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் தரித்திருங்கள். இட்ஸ் a டைம் ஃபார் காட். இது தேவனுக்கான நேரம்.
இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கர்த்தருக்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் விரும்புகிறார். கூப்பிடுறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோலே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அழைக்கிறார். நம்ம தான் போனோம். அப்ப நம்ம தான் காலங்களை புரிந்து கொண்டு, இந்த காலம் கர்த்தருக்காக நம்ம நேர்ந்து கொண்ட காலம். இந்த காலத்தில் நான் ஜபிக்கக்கூடிய நேரம், இது கர்த்தரை தேடுகிற நேரம், இது என்னுடைய உபவாச நேரம், இது நான் தேவனை துதிக்கிற நேரம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப மிக மிக முக்கியம். ஸோ ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சமூகத்தில் நம்ம தரித்திருந்து கலித்து அவரை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சோம்பலா மாறாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறிகளா மாறாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவற்றவர்களா இருக்காதீங்க. தெளிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு இன்பமானது. உன்னத பாட்டை வாசிங்க. ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு சிறப்பான வரிகள். என் நேசர் எனக்கு காட்டு மரங்களில் கிச்சலி மரமானவர், அவருடைய நிழலிலே நான் தங்குவேன். இதுதான் நம்முடைய அனுபவம். அவருடைய நிழலிலே தங்குகின்ற காலம், இளைப்பாறுகின்ற காலம், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம், தரித்திருப்பது, அவருடைய சமூகத்தில் தரித்திருப்பது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது, சிந்தனை செய்வது, சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கணும். ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவை என்ன பண்ணுவது? வளர்த்து கொள்வது. அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நடப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேன். எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டுக்கிறீங்க, ஃப்ரீஸ் ஆகிட்டீங்களா அப்படியே? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2 பாயிண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். முதல் காரியம் என்னது? கர்த்தருடைய கரத்தை கவனியுங்கள். 2வது என்னது? அவருடைய கரத்தின் கீழே தங்கியிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனிங்க, தங்கியிருங்கள். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அவர் நம்மை நடத்துகிற எந்த வழியிலும் மகிழ்ச்சியோடு நாம் நடப்போம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையில நான் ஏனோக்கை போல தேவனோடு நடக்கின்ற அனுபவம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால் அவர் நடத்துகின்ற எந்த வழியிலும் நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்களோ அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறுவார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்களாக இருந்து கர்த்தர் நம்மை நடத்துகின்ற எந்த வழியிலும் மனரம்யத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, அன்போடு கூட நாம் அவரோடு நடந்து செல்ல போகிறோம். தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் மனதில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது, உம்முடைய வாக்கு தத்தம் எங்களை தைரியப்படுத்துகிறது. உம்முடைய கரத்தை கவனிக்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலிலே நாங்கள் தங்கி இருக்க விரும்புகிறோம். இந்த சபையை உங்க கரத்துல தாங்கி பிடித்து கொள்ளுங்கப்பா. இந்த ஜனங்களை உம்முடைய கரத்தின் கீழே வைத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை கவனித்து பார்த்து, உம்முடைய கரத்தை அடங்கி இருந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு
உம்மை சார்ந்து ஜீவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை எந்த வழியில நடத்தினாலும், அது காடானாலும் மேடானாலும், உங்க பின்னால நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு, ஆண்டவரே அப்பா உறுதியோடு நடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. ஆமென்.